தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். குருமூர்த்தி RSSின் நிழல் அதிகாரம் என்ற நூல் அறிமுக கூட்டம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்திற்கு தலைமை வகிக்கக்கூடிய தோழர் சுப்பிரமணியன் உள்ளிட்டு எனக்கு முன்னாலே உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய தோழர் கலப்புரன், தோழர் ஜமாலன், தோழர் காளியப்பன் மற்றும் பல்வேறு அமைப்புகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய தோழர்கள், நூல் வெளியிட்டு நூலை பெற்று சிறப்பித்த சான்றோர் பெருமக்கள், ஏற்புரை வழங்க இருக்கிற பேராசிரியர் கோச்சடை அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நூல் குருமூர்த்தி RSSின் நிழல் அதிகாரம் என்ற நூல் இந்த நேரத்தில் அதன் மொழிபெயர்ப்பு வந்திருப்பது மிக பொருத்தமானது, தேவையானது. அதாவது தீ பற்றி எரியும் போது ஒரு வாளி தண்ணீர் கொண்டு வந்தது என்பது எவ்வளவு முக்கியமோ, ஒரு வாளி தண்ணீரில் தீயை அணைத்து விட முடியாது, ஆனால் அது முக்கியமான ஒன்று. மேலும் பல வாளி தண்ணீர் தேவைப்படுகிறது. இந்த நூல் மிக முக்கியமான ஒன்று என்று கருதுகிறேன். ஆனால் ஒரு விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டியிருக்கிறது. குருமூர்த்தி இந்த நூலை படிக்கும்போது மிகைப்படுத்தல், ஒரு நாடகத்தனம், தன்னை மிக உயர்வான இடத்தில் வைத்து பேசுவது, எல்லாமும் இருந்தாலும் கூட குருமூர்த்தியை புறக்கணித்து விட முடியாது. நாம் பெரிய ஆள் என்று தோன்றும்படி பேசுகிறார் குருமூர்த்தி. உண்மையில் சொல்ல போனால் குருமூர்த்தி பெரிய ஆள்தான். மிக மோசமான காரியங்களை ஓசைப்படாமல் நகர்த்தி இருக்கிறார் என்பதால் தான் நூலாசிரியர் இந்த நூலுக்கு குருமூர்த்தி RSSின் நிழல் அதிகாரம் என்று பெயர் கொடுத்திருக்கிறார். ஒரு வரியில் குருமூர்த்தி என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால், உங்க எல்லாருக்கும் தெரியும், RSSக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. அந்த திட்டத்தை சிறுக சிறுக நகர்த்தி கொண்டே வருகிறார்கள் முன்னோக்கி. அவர்கள் ஒரு காலக்கெடுவும் வைத்திருக்கிறார்கள். இந்த திட்டத்தை செயல்படுத்த இந்தியாவினுடைய பெரிய தொழில் நிறுவனங்களோடு இணக்கமாக அவர்களோடு உறவாடுவது, பறந்துபட்டு இருக்கக்கூடிய தமிழ் பார்ப்பன வலைப்பின்னலை பயன்படுத்துவது, முதலாளிகளுக்கு வேண்டியதை செய்து கொடுப்பது, அதில் பெறக்கூடிய பணம் சம்பளமாக அல்ல, நன்கொடையாக பல கோடி ரூபாயை RSSக்கு பெற்று தருவது, பார்ப்பன வலைப்பின்னலை பயன்படுத்தி முதலாளிகளுக்கு காரியம் சாதித்து கொடுப்பது, அவர்களிடமிருந்து பல கோடி ரூபாயை பெற்று RSSினுடைய செயல்பாடுகளுக்கு வழங்குவது என்று தொடர்ந்து செய்திருக்கிறார் என்பதை இந்த புத்தகம் பதிவு செய்கிறது. அப்படி செயல்படக்கூடிய ஒரு நபர் எந்த இயக்கத்திற்கும் இங்கே கிடைக்கவில்லை. குருமூர்த்தியின் செயல்பாடுகளை முற்றிலுமாக இது வெளி கொண்டு வந்து விடவில்லை என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் இப்போது செய்து கொண்டிருக்கக்கூடிய செயல்பாடுகளை இன்னும் 10-15 ஆண்டுகள் கழித்து நூல்கள் பதிவு செய்யும். RSS இயக்கம் 1925 உருவானது, ஒரு திட்டத்தோடு உருவானது. அவர்களுக்கு இதோ 100வது ஆண்டு. ஆனால் 100வது ஆண்டுக்குள் இந்து ராஷ்டிரத்தை படைத்து விட முடியாது. இந்து ராஷ்டிரம் என்பது அவர்கள்
கனவு காணக்கூடிய அந்த தேசம் என்பது பல்லவர்கள் காலத்திலிருந்து இங்கு நடைமுறைப்படுத்தப்பட்ட மனு தர்மம் சார்ந்த, வருண தர்மம் சார்ந்த, சாதிய ஒடுக்குமுறைகள் நிறைந்த அந்த பாரதம் என்பதை படைத்து விட வேண்டும். பல பேர் பாரதம் என்றால் நல்ல சொல் என்று கருதி கொண்டிருப்பார்கள். பார்ப்பனிய சமூக கட்டமைப்பை கொண்ட அந்த புண்ணிய பூமிக்கு அவர்கள் கொடுக்கும் பெயர் பாரதம். அதை ஏற்காதவர்கள் தான் இந்தியா என்று இதை சொல்லுவார்கள். அந்த பாரதத்தை படைத்து விட வேண்டும் என்பதற்காக, ஏனென்றால் அது தளர்ச்சி பெற்று விட்டது கடந்த காலத்தில். விஜயநகர பேரரசு காலத்திலும் கூட, நாயக்கர்கள் காலத்திலும் கூட அந்த மனு தர்ம ராமராஜ்யம் என்பது செயல்பாட்டில் இருந்தது. பல்லவர்கள் காலம், சோழர்கள் காலம், பாண்டியர்கள் காலம், விஜயநகர பேரரசு காலம், அடுத்து வந்த நாயக்கர்கள் காலம் என்பது வரை தளர்ச்சி இல்லை. ஆனால் ஆங்கிலேயர்கள் வந்தார்கள், அதிர்ச்சி அடைந்தார்கள். கணவன் இறந்து விட்டால் 47 பேரை தூக்கி வைத்து எரிக்கிறார்கள் பெண்களை. நூற்றுக்கணக்கான பெண்கள் சதி செய்கிறார்கள். சாலையிலேயே நடக்க அனுமதி இல்லாதவர்கள். மேல் சாதி பார்ப்பனர் நடந்து வந்தால் கீழ் சாதிக்காரன் தரையோடு படுத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் எழுந்து நின்றால் இவனுடைய நிழல் நீண்டு விழுந்து அவன் தீட்டாகி போவான் என்று கருதுகிறார்கள். இதெல்லாம் அவர்களுக்கு அதிர்ச்சியை தந்தது. பள்ளிக்கூடம் என்பதே இல்லாத ஒரு நாடாக இருந்தது. பள்ளிக்கூடம், திண்ணை பள்ளிக்கூடம், குருகுலம் என்பது எல்லாருக்குமானதல்ல. அந்த சாலையில் நடந்து கூட போக முடியாது. இந்த நிலையில் தான் 1835 பொதுக்கல்வி முறையை ஆங்கிலேயர்கள் தான் கொண்டு வந்தார்கள். ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்த பிறகு அனைத்து சமூகங்களுக்கும் கல்வி என்பது கிடைத்தது. ஆங்கிலேயர்களால் நமக்கு பல ஜனநாயக உரிமைகள் கிடைத்தன. முதன்முறையாக பெண்கள் சதி என்ற அந்த கணவனுடன் எரிப்பதிலிருந்து தப்பித்தார்கள். ஜனநாயக உரிமைகள் கிடைத்தன. 1920 நீதி கட்சி முதன்முறையாக தேர்தல் நடந்து வந்தது. பேருந்து ஓடியது. பேருந்து அந்த டிக்கெட்டுக்கு பின்னாலே அச்சடித்து இருந்தார்கள். ஒடுக்கப்பட்ட சாதியின் பெயரை போட்டு அவர்கள் பேருந்தில் ஏறக்கூடாது என்று இருந்ததை நீதி கட்சி காலத்தில் தான் தடை செய்தார்கள். ஒடுக்கப்பட்ட சாதி பிள்ளைகள் அனுமதிக்கப்படாவிட்டால் அந்த பள்ளிக்கு அனுமதி உரிமம் கிடையாது என்று கொண்டு வந்தார்கள். நிறைய நடந்தது. இதெல்லாம் பெரிய நெஞ்சு வலியை உருவாக்கியது பார்ப்பனியத்துக்கு. இப்பேற்பட்ட பாரதம் இருந்த நாடு, ராமராஜ்யம் இருந்த நாடு, ஐயோ தர்மம் அழிகிறதே. தர்மம் என்று பெயர் இதுதான். வாஞ்சிநாதன் ஆஷ்துரையை சுட்டுட்டு ஓடி போய் கக்கூசில பூந்து சுட்டு கொண்டதை ரொம்ப சிலாகித்து பேசுவாங்க. எப்படி இந்திய விடுதலைக்கு அதெல்லாம் இல்லை. அவன் எழுதுன கோ மாமிசம் உண்ணும் மிலேச்சன் அங்கே ஆள்வதாங்கிறது தான் அவங்க பார்ப்ப. அதோட மட்டும் இல்லாம தர்மத்தை காக்க என்பது அதற்காக 1925 இந்த RSS அமைப்பானது உருவாக்கப்பட்டது. இன்னைக்கு 100 ஆண்டு ஆக போகிறது. 25 தான் கம்யூனிஸ்ட் கட்சியும் உருவானது. தோழர்கள் சொன்ன 25 தான் RSS உருவானது. 25 தான் சுயமரியாதை இயக்கமும் உருவானது. எல்லாம் தடுமாறி போச்சு. ஆனால் RSS மட்டும் தன்னுடைய இலக்கில் சரியாக முன்னேறி வந்திருக்கிறது. மோகன் பகவத் அறிவித்திருக்கிறார் 100 ஆண்டு ஆக போகிறது. எங்களுக்கு இன்னும் கூடுதலாக 15 ஆண்டுகள் தேவைப்படுகின்றன. இந்து ராஷ்டிரம் என்பது படைக்கப்படும். இந்து ராஷ்டிரம் என்றால் படிச்சிருந்தாலும் மாடு மேய்க்கணும். சம்பளம் 1 லட்சம் ரூபாய், அதுல சந்தேகம் இல்லை. தன் வர்ணத்திற்கான தொழிலை செய்ய வேண்டும். அப்படித்தான். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த வண்டி கிளம்பிட்டு 15 ஆண்டுகளில் இந்து ராஷ்டிரம் அமைக்கப்படும். இந்த வண்டிக்கு ஆக்சலரேட்டர் தான் உண்டு, பிரேக் கிடையாது, குறுக்கே வராதே, அடிக்கப்படுவாய் அப்படின்னு சொல்லி மோகன் பகவத் அறிவிச்சிருக்கிறாரு. இந்து ராஷ்டிரத்திற்கான அரசியல் சட்டம் கூட எழுதப்பட்டு விட்டது. எழுதி தயார் நிலையில வச்சிருக்கிறாங்க. இந்த நிலையில தான் நாம சில விஷயங்களை அசை போட வேண்டியிருக்கு. அப்படி இல்லாம வந்துடும், வரும், வந்து விட்டது. அப்படியெல்லாம் வந்து கற்பனையில் வாழ வேண்டாம். 13,000 பேர் திருமணம் செய்து கொள்ளாமல்
முழு நேர ஊழியராக இந்து ராஷ்டிரத்திற்காக RSS செயலாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். 13,000 பேர் தானான்னு கருதிடக்கூடாது. ஆசிரியர்களாக, அதிகாரிகளாக, நீதிபதிகளாக, காவல்துறை அதிகாரிகளாக, படை வீரர்களாக, படை தளபதிகளாக மற்றும் பல்வேறு பொறுப்புகளிலே நிர்வாகிகளாக எல்லாவற்றிலும் இன்றைக்கு RSS காரர்கள் இருக்கிறார்கள். இதுவரை முக்காடு போட்டுக் கொண்டிருந்த RSS காரர்கள் அதிகாரிகளாக முக்காடு நீக்கி செயல்படலாம் என்று நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கிறது. இந்த நிலையில்தான் இப்போது இந்தியா என்பது முழுமையாக RSS கையில் சென்றுவிட்டது, முற்றிலுமாக செல்ல இருக்கிறது என்ற நிலையில்தான் நாம் ஆழ்ந்த கவலையோடு இங்கு நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த நூல் பற்றி நான் சொல்ல வேண்டும், ஆனால் அதற்கான பின்புலம் பற்றி பேசுவதற்கு நான் கொஞ்சம் நேரத்தை எடுத்துட்டேன். ஏன் இங்கதான் திராவிட இயக்கம் இருக்கிறது வலுவா, ரொம்ப கற்பனை பண்ண வேண்டாம், அப்படியெல்லாம் இல்லை. நேற்று செய்தி, திமுக அதிமுக வேறுபாடு கிடையாது. இங்கிருந்து அங்கு போகலாம், அங்கிருந்து இங்கு வரலாம். தளவாய் சுந்தரம் MLA அதிமுக கடந்த 6ஆம் தேதி RSS ஊர்வலத்தை தொடக்கி வைக்கிறார். அவரை போல 1000 பேர் இருக்கிறார்கள் ஒவ்வொரு கட்சியிலும். தளவாய் சுந்தரத்தின் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். கட்சியிலிருந்து இப்போதைக்கு நடவடிக்கைக்காக தற்காலிகமாக நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது, அவ்வளவுதான். உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரு 2023 செப்டம்பர்ல இந்தியா கூட்டணியில் இருப்பவர்கள்லாம் கண்டனம் தெரிவித்தார்கள். எப்படி இதை சொல்லலாம் என்று. பாஜக கூட்டணி அல்ல, இந்தியா கூட்டணியில் இருப்பவர்களே என்ன பாடுபட்டு இருக்கும் பாருங்க திமுக. இப்ப அதாவது முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்த வேண்டிய தேவை வந்துட்டுதே. நீங்க ரொம்ப பலமா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க. முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்தி மேடையில அர்ஜுன் சம்பத்தை அமைச்சர் சேகர் பாபு பக்கத்துல உட்கார்ந்து அவருக்கு மரியாதை செலுத்துறாங்க. இதன் நோக்கம் என்ன அல்லது எது அதை கட்டாயப்படுத்துகிறது? முத்தமிழ் முருகன் மாநாடுக்கும் இந்த அறநிலையத்துறைக்கும் என்ன சம்பந்தம்? இந்த அறநிலையத்துறை என்பது நிர்வாகம் தான் பண்ணும், மதத்தை பரப்பாது. முத்தமிழ் முருகனுக்கெல்லாம் பெருமை சேர்க்காது, அது அவங்க வேலை கிடையாது. ஆனால் இன்னைக்கு முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்தப்படுகிறது. உத்து பார்த்தால் ஒரு பள்ளிக்கூடத்திலும் RSS சிந்தனையாளர்கள், மகாவிஷ்ணுக்கள் உள்ளே புகுந்து பிள்ளைகளுக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது கடந்த காலத்தில் காங்கிரஸ் அரசில் நடக்கல, கலைஞர் கருணாநிதி காலத்திலும் கூட இவ்வளவு நடந்தது இல்லை. இன்றைக்கு இந்த தலைமுறை ஒட்டுமொத்ததாக இந்துத்துவ பார்வை கொண்டதாக, வர்ணாசிரமத்தை ஏற்கக்கூடியதாக, பார்ப்பனியத்தில் தோய்ந்ததாக வெளியில் வரும் என்பதை நாம கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு. தீர்மானங்கள் போட்டிருக்காங்க. முத்தமிழ் முருகன் மாநாட்டு தீர்மானம், அதாவது கந்த சஷ்டி கவசம் போன்றவற்றில் போட்டி நடத்தி மாணவ மாணவிகளுக்கு பரிசளிப்பது, கந்த சஷ்டி கவசம் இவற்றையெல்லாம் பாடத்திட்டத்தில் சேர்ப்பது, மனப்பாடம் பண்ண சொல்லுவது. நான் ஏதோ பாஜக ஆளக்கூடிய உத்தரப்பிரதேசத்துல வந்திருந்தா நான் ஆச்சரியப்பட மாட்டேன். திராவிட கட்சி ஒன்று ஆளக்கூடிய மாநிலத்துல பெரியாரின் சிந்தனைகள் பாடத்திட்டத்தில் சேர்க்கப்படும் இதுவரை ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படல. ஆனால் கந்த சஷ்டி கவசத்தை பாடத்திட்டத்தில் சேர்க்கணும், முருகன் வழிபாட்டு பாடல்கள் சேர்க்கணும் சொல்லி பாடத்திட்டத்தில் சேர்க்கப்படும் சொன்னா இதற்கு பொருள் என்னன்னு தெரியல. அர்ஜுன் சம்பத்து மறந்திருக்க மாட்டீங்க, 1997 அர்ஜுன் சம்பத்து கோவை கலவரத்துல 18 பேரை அடித்துக் கொன்றார்கள். இவரை சேர்ந்தவங்க எரித்து கொன்றார்கள். மிகப்பெரிய படுகொலை அது. அதன் பிறகுதான் எதிர்ப்பதற்கு வேறு வழி இல்லாமல் அந்த கோவை கலவரம் தொடர்ந்து இஸ்லாமியர்கள் எதிர்வினையாற்ற தொடங்கினார்கள். அவரை தூக்கி மேடையில வச்சு கொஞ்சுவதும்
எது இதை தேவையாக்கி இருக்கிறது? நாம நினைக்கிற மாதிரி ரொம்ப பலமா இருக்கிறோம் என்று யாரும் கருத வேண்டாம். ஆகவே இந்த சூழல்ல மிக விரைவாக இந்து ராஷ்டிரத்தை நடைமுறைப்படுத்த முடியும் என்ற ஒரு நம்பிக்கைக்கு அவங்க வந்துட்டாங்க. சட்டத்துறை, சட்டம் இயற்றும் துறை, சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் நிர்வாகத்துறை, சட்டத்திற்கு விளக்கம் அளிக்கும் நீதித்துறை, இன்னைக்கு இந்த மூன்றுமே அவர்கள் கையில் இருக்கிறது. சட்டமன்றம் எங்க ஆளுதானா இருக்காங்க? நம்ம சட்டமன்றத்தில் நீங்கள் நிறைவேற்றும் மசோதாக்களுக்கு RN ரவி என்பவர் கையெழுத்து உங்களுக்கு அவசியம். அதிலும் நீங்கள் இறையாண்மை பெற்றிருக்கல. நிர்வாகத்துறை முன்னமே அவர்களுடைய அதிகாரிகளின் கையில் இருக்கிறது. நீதித்துறை என்பது இந்துத்துவ சார்பான தீர்ப்புகளை வழங்கிக் கொண்டே வருகிறது. இந்த நிலையில்தான் நான் ரொம்ப ஆழ்ந்த கவலையோடு பேசுகிறேன். அதிக நேரத்தை தொடக்கத்துக்கே நான் எடுத்துக்கிட்டேன். எனக்கு வேற வழி இல்லை. நீங்க நினைக்கிற மாதிரி, அல்லது யாரும் அப்படி நினைக்கல, குருமூர்த்தி என்ற நபர் சாதாரணமானவர் அல்ல என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். குருமூர்த்தி என்பவர் பெரிய பெரிய ஆட்களோடெல்லாம் பழக முடியும், அவர்களை பயன்படுத்த முடியும். அதிகாரத்தின் உச்சியில இருக்கிறார் இன்னைக்கு. அவரே பிரதமராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவர் சொன்னால் செய்தால் சரிதானே. இந்த நூல்ல முதல் அத்தியாயத்திலேயே தொடக்கத்துல தோழர்கள் கூட சொன்னாங்க, 2015 மாளவிகான்னு அவருடைய பொண்ணோட திருமணம் நடக்குது. அந்த திருமணத்துக்கு யார் யார் வந்திருக்கிறார்கள் என்ற பட்டியலை பாருங்கள். அதாவது தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் என்பவர் மிக உயரமான இடத்தில். அஜித் தோவல் வருகிறார், ராஜ்நாத் சிங் வருகிறார், பல பேர் அங்க வர்றாங்க. அது மிக முக்கியமான ஒன்று. 2015 அமித்ஷாவும் வந்தார். அமித்ஷாவும் வந்து உட்கார்ந்து கொண்டு, இனிமேல் இங்கு அரசியல் என்னவாக இருக்கட்டும், தமிழ்நாட்டின் அரசியல் என்னவாக இருக்க வேண்டும் என்பதை கூட அமித்ஷா உள்ளிட்டவர்கள் முடிவெடுத்தார்கள். அவர்களுடைய வருகை என்பது சாதாரணமானதல்ல. பல பேர் முடிவெடுத்தார்கள். மிகச்சிறந்த ஊடகத்தில் இருப்பவர்கள், மிகச்சிறந்த பேச்சாளர்கள், மிகச்சிறந்த திறன் வாய்ந்த சினிமாக்காரர்கள், மிகச்சிறந்த பத்திரிகையாளர்கள், பேராசிரியர்கள், சிந்தனையாளர்கள் பட்டியல் போட்டு அவ்வளவு பேரையும் தங்களுடைய படைப்பிரிவுகளாக ஆக்கி வெவ்வேறு பணிகளை கொடுத்த ஆண்டு 2015. அந்த நிகழ்வு சாதாரணமானதல்ல. தன்னை ஒரு போட்டோ எடுக்க முடியாம இந்தியன் எக்ஸ்பிரஸ் அவர் கையில தான் இருக்கு. அப்படியே பத்திரிகைக்காரனை வெளியில அனுப்புறாங்க. இந்தியன் எக்ஸ்பிரஸ் தலைமை எடிட்டர் அனுப்புறார், அனுமதிக்கல. அவ்வளவு கமுக்கமாக செய்தார்கள். இந்த நூல்ல கடைசியில வருது. அதுல அமைச்சர் ஜெய்சங்கர் பேசுறார். துக்களுக்கு பொன் விழாவில் பேசுறார். உடம்பு சரியில்லாம இருந்தேன், பிரதமர் கூப்பிட்டாரு, என்னால போக முடியல. என்ன குருமூர்த்தி அழைச்சாரு. குருமூர்த்தியின் அழைப்புக்கு ஆம் என்று சொல்லுவதை தவிர எனக்கு வேறு வழி இல்லைன்னு சொல்றாரு ஜெய்சங்கர். அப்படி என்றால் யார் இந்த குருமூர்த்தி? ரொம்ப லேசா எடை போட்டுறாதீங்க நீங்க. அப்ப இந்த சமயத்தில் எனக்கு அதுதான் சொன்னேன், டைம்லின்னு நான் சொல்றது. இந்த நூல் முழுசா பார்வையை கொடுத்தில்ல, ஆனால் எவற்றையெல்லாம் நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும் என்ற பார்வையை நமக்கு கொடுக்குது. இந்த நூலை எழுதியிருக்கும் குருமூர்த்தி த சன்ஸ் பிக்சர்னு சொல்லக்கூடிய, குருமூர்த்தி RSS நிழல் அதிகாரம் என்று சொல்லக்கூடிய சுஜாதா சிவஞானம் அவர்களுக்கு நாம உண்மையிலே ஒரு பாராட்டுதலை சொல்லணும். கேரவன் இதழில் இவங்களை நூல் அறிமுகத்தில் நூலோடு தொடர்புடையவர்களை அறிமுகப்படுத்த வேண்டியது இருக்கிறது. கேரவன் இதழில் நான் 1940 88 வரைக்கும் கேரவன் வந்துகிட்டு இருந்தது. நான் வேலைக்கு வந்த புதுசுல கேரவன் படிப்பேன். நீண்ட கட்டுரைகள் 2 இதுல தான் வரும், மேகசின்ல ஃப்ரண்ட் லைன்ல வரும், கேரவன்ல வரும். தரமான
தகுதி வாய்ந்த கட்டுரைகள் வரும். அப்புறம் நின்று போச்சு. அதுக்கப்புறம் 2008லயோ 2009லயோ தான் திரும்ப வர ஆரம்பிச்சது. இதுல அவங்க சுஜாதா சிவஞானம் கேரவன் இதழில் எழுதின இந்த கட்டுரையானது இன்னைக்கு நூலாக்கம் பெற்றிருக்குது. தமிழ்ல பேராசிரியர் கோச்சடை அவர்கள் அதை மிக எளிதான நடை, எளிதாக ஒன்றை படிக்கணும்னு சொன்னா அது நடை எளிதாக இருக்கணும். நல்ல மொழிபெயர்ப்பு, மிக எளிதான நடை. அவங்களை நான் நிச்சயமாக நம்ம பாராட்டி ஆகணும். முதல் பதிப்பு ஏப்ரல் 2024, ஆனா உடனே இரண்டாவது பதிப்பு ஜூலை 2024. அப்படி என்றால் நாம் வாசகர்களையும் பாராட்டியாக வேண்டும். இந்த நூல் என்ன என்று அவர்களுக்கு புரிந்திருக்கிறது என்றுதானே பொருள். அது மட்டுமல்லாமல் இந்த கேரவன் கட்டுரைய, அதாவது இது குருமூர்த்தியின் பின்னணியை வெளியில் கொண்டு வருகிறது என்பதை உணர்ந்து புரட்சிகர இளைஞர் முன்னணி தோழர் குமரன் அவர்கள் இதுல ஒரு முன்னெடுப்பு செய்கிறார். தமிழ் புலத்தோடையும் தொடர்பு கொள்றார், சுஜாதா சிவஞானத்திடமும் அனுமதி பெறுகிறார். இன்னைக்கு ஐயா கோச்சடை அவர்கள் மொழிபெயர்ப்புல இந்த புத்தகம் வந்திருக்கு. இவர்கள் அத்தனை பேரையும் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம், பாராட்டுகிறோம். இதுல இந்த பதிப்புரையில எடுத்தவுடனேயே இதுல 5 பகுதிகள் 127 பக்கங்கள் இருக்கு. இதுல பதிப்புரையில இந்திய துணைக்கண்ட அரசியலுக்குள் குறுக்கும் நெடுக்குமாக பின்னப்பட்டிருக்கிற RSSன் பல்வேறு நூலிழைகளில் ஒருவர் தான் குருமூர்த்தி என்று அவருடைய முக்கியத்துவத்தை, தமிழ்நாடு அரசியல்லையும் அவருடைய ரோல் இருக்கு. அதை நான் கடைசியா சொல்லி நான் நிறைவு செஞ்சிடுறேன். MG ராமச்சந்திரன் காலத்திலேயே ராமசாமி குருமூர்த்தியினுடைய தாக்கம் இருந்தது. ஜெயலலிதாவுக்கு மிக நெருக்கமான நண்பர், ஆலோசகர் ராமமூர்த்தி தான். ராமசாமி ராமசாமியோட ஒட்டுனவர் தான் குருமூர்த்தி. அவருக்கு பிறகு ஓ பன்னீர்செல்வத்தை தயார் செய்தது RSS. ஓ பன்னீர்செல்வம் நடத்திய தர்ம யுத்தம், நான் சொன்னதன் பேர்ல தான் சொல்றாரு இவரே. தர்ம யுத்தம் அவங்க அப்படியே கபலீகரம் பண்ணலாம்னு பார்த்தாங்க அதிமுகவை, அது முடியல. தர்ம யுத்தம் நடத்தி OPS மூலமாக அதை கைப்பற்றலாமான்னு பார்த்தாங்க, அது நடக்கல. அடுத்த கட்டமாக ரஜினிகாந்தை தயார் செய்தார்கள். ரஜினிகாந்த் என்ன பேசணுங்கிறத வடிவமைத்து கொடுப்பவராக குருமூர்த்தி இருந்திருக்கிறார். சரி, ரஜினிகாந்தும் சரியாவல்ல, அதற்காக சும்மா இல்லை. இந்த ஆசாரியார் இழப்புலி போடும்போது இப்படி தடவி பார்ப்பார். எந்த இடம் கொஞ்சம் சொரசொரப்பு அதிகமா இருக்கோ அந்த இடத்துல இழப்புலியை கொஞ்சம் அழுத்தி போடுவார் ஆசாரியார். இந்தியாவை தடவி பார்க்குறான் RSS காரன். இந்த நெருடலா இருக்கிறது, சொரசொரப்பு அதிகமா இருக்கிறது தமிழ்நாட்டில் தான். அப்ப இந்த தமிழ்நாட்டில் கொஞ்சம் இழப்புலியை அழுத்தி போடணும் என்று அவன் கவனிக்கிறான். அந்த இழப்புலிய பிடிச்சி அழுத்தி போடுற வேலைய குருமூர்த்தி கிட்ட கொடுத்திருக்கிறான். அதை எப்படி அவங்க செய்யறாங்கிறதையும் நாம அடுத்து கவனத்துல கொள்ளணும். குருமூர்த்தியே சொல்றபடி RSS வேலை திட்டங்களுக்கு தேவையான அரசியல் உதவிகளை கொடுத்து RSS வலையமைப்பு மூலம் அதை சாதித்து நிதியை அவங்களுக்கு கொடுத்து வளர்ச்சி அடைய செய்தார் அப்படிங்கிறத குருமூர்த்தியே சொல்றார். இதுல அவரு சொல்றதுல கூடுதல் குறைச்சல் இருக்கலாம், ஆனால் இல்லாமல் இருக்கார். பாபர் மசூதி இடிப்புல இவர் தொடர்புடையவர். இதுல சான்று சொல்றாங்க. பணத்தால் தாழ் மதிப்பிழப்பு, அதுல இவர் தொடர்புள்ளவர். ஏன்னா ஊழலை ஒழிக்கிறதுக்கு அதுதான் வழிங்கிற ஒரு பார்வையை கொண்டவராக அவர் இருந்திருக்கார். அது அல்லாமல் முத்ரா கடன் திட்டம், ஆத்ம நிர்பார் திட்டம், அதை வச்சுதானே வருது. விஸ்வகர்மா யோஜனாங்கிறதெல்லாம் அவன் ஜாதி தொழில அவன் செய்யணும், அதை சிறப்பா செய்யும். முடிவெற்றதை கூட அந்த நாவிதர் சாதி தான் செய்யணும்
அதற்கு பொட்டி கத்திரிக்கோள் போக்குவரத்து கொடுக்கிறதுக்கு அதுக்கு பெரிய பண உதவி. அதாவது அந்த சாதி அந்த தொழிலை கைவிட்டு விடக்கூடாது. இல்லைங்க, அதை விட நான் நல்லா செய்வேங்க, அந்த சாதி தான் அதை செய்ய வேண்டும் என்பது. இல்லைங்க, நான் கர்ணங்க, அர்ஜுனனை விட நல்லா அம்பு விடுவாங்க, தொடாத, நீ சூத்திர சாதி, உனக்கு அந்த அருகதை கிடையாது. சத்திரியன் தான் அதை தொடணும், பிராமணன் தான் வேதம் சொல்லணும் என்று அந்த கோணத்தில் இன்னைக்கு விஸ்வகர்ம யோஜனாவை இவர்கள் கொண்டு வர்றாங்க. இந்த பிளானிங் கமிஷனை ஒழிச்சு கட்டிட்டு நிதி ஆயோக்குங்கிறது இருக்குல்ல, அந்த நிதி ஆயோக்கை கொண்டு வந்ததுல என் ரோல் இருக்கு என்று அவரே சொல்றார். நிதி ஆயோக் என்பது மிக முக்கியமான ஒன்று. இதுல நூலாசிரியர் சுஜாதா சிவஞானம் அவர்கள் அவங்க வேலைக்கு போகும்போது 2011 கேரவன் இதழாசிரியர் வினோத் கே ஜோஸ் அவர் சொல்ற 12 ஆண்டுகள் காத்திருந்திருக்காரு இந்த கட்டுரை மாதிரி ஒரு கட்டுரை வரணும்னு. அவங்க இன்டர்வியூக்கு வந்தவங்கள்ட்ட ஆடிட்டர் குருமூர்த்தி பத்தி ஒரு கட்டுரை உங்களால் எழுத முடியுமான்னு கேட்டிருக்காங்க. ஆடிட்டர் குருமூர்த்தியை பத்தி பல பேருக்கு தெரிஞ்சதுனால அவங்க மறுத்துட்டாங்க. இவங்க நான் எழுதுறேனேன்னு சொன்ன உடனேயே வேலைக்கு சேர்த்தாச்சு. அவங்க சொல்றாங்க 8 மாத உழைப்பு. ஆடிட்டர் குருமூர்த்தியை திரும்ப திரும்ப பார்த்தோம். ஒரு முறை நீண்ட நேரம் பேசியிருக்காங்க, அதன் பிறகு 3 முறை சேர்ந்திருக்காங்க. அதை தொடர்ந்து பல்வேறு நபர்களை சந்தித்து 8 மாதம் கடுமையான உழைப்பு. ஒரு மூத்த பத்திரிகையாளரை நான் இன்னைக்கு உங்களை பார்க்கிறேன்னு சொல்லிட்டு அவங்கள பார்க்க போகும்போது ஒரு விபத்து, கை ஒடிஞ்சு போகுது மணிக்கட்டோட. அவர் கேட்கிறாரு, இது விபத்து தானா இல்ல திட்டமிடப்பட்டதா என்று. ஏன்னா ஆடிட்டர் குருமூர்த்தி என்ற நபரை பற்றி நீங்கள் எழுதணும்னு நினைச்சாலே லாரியில பிரேக் இருக்காது, விபத்துகள் நடக்கும். அதை பத்தி இவங்க எழுதும்போது சொல்றாங்க, ஆக்டோபஸின் கரங்களை போல, ஆலமரத்தின் வேர்களை போல இந்தியா முழுக்க குருமூர்த்தியின் தொடர்புகள். இது மிகைப்படுத்தப்பட்டதில்ல, இது நூலாசிரியருடைய கருத்து. அதாவது நீங்க ஆடிட்டர் குருமூர்த்தி 1979 ஆடிட்டிங் தான் விட்டுட்டேன், நான் என்னை ஒரு RSS காரனாக அனைவரும் அறிவதில் நான் பெருமை அடைகிறேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த அம்மா எழுதிட்டு சொல்றாங்க, சுஜாதா சிவஞானம் இந்த கட்டுரையே என் அடையாளம்ங்கிறாங்க. அப்ப அவங்க இதை எவ்வளவு முக்கியமா கருதுறாங்க அப்படிங்கிறத நாம, அதோடு மட்டும் இல்ல, ஜனசங்கம் செயல்படுறதுக்கு முன்னாடி, பாஜக உருவாகிறதுக்கு முன்னாடி காங்கிரஸ்ல தான் RSS காரர்கள் இருந்தாங்க. காங்கிரஸ்னா ரொம்ப புண்ணியமான பௌத்திரமான சமஸ்கிருத சொல்லி ஒரு அமைப்பு நினைச்சிட்டு கூடாது. RSS காரர்கள் அது இருந்தார்கள். காலையில காங்கிரஸ் மாநாடு, மத்தியானம் இந்து மகாசபை மாநாடு நடக்கும் தொடக்கத்துல. நீங்க இது ஒரு செய்தி அப்ப சொல்றாங்க, அதாவது பாஜக மற்றும் பாபர் மசூதியை இடிக்கும் போது இருந்த காங்கிரஸ் தலைமையிலான ஒன்றிய அரசுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பை செய்வதிலும் குருமூர்த்தி முதன்மை பங்காற்றினார். இந்த பாஜக மட்டும் இல்ல, அவர் நரசிம்மராவ் காங்கிரஸ் இருக்க, ரெண்டுக்கும் இடையில ஒரு ஒருங்கிணைப்பை செய்வதிலும் குருமூர்த்தி பங்காற்றினார் அப்படிங்கிறத அவங்க இதுல செய்து நிறைய செய்திகள் இருக்கு. அதாவது சனாதனம், சனாதனம்னா நிரந்தரமானது, நிரந்தரம்னு அர்த்தம். சனாதனம்ங்கிறது நிரந்தரம். நம்ம எப்பயுமே சுருக்கமா சொல்லணும்னு விருப்பப்படுவோம். தர்மம், அவனுடைய டியூட்டிய, கடமைய, வர்ணாசிரம கடமையை செய்யணும் என்பது தர்மம். அந்த தர்மமானது மாற்ற முடியாது, நிரந்தரமானது என்பதுதான் சனாதன தர்மம் அப்படிங்கிறது. இந்த அடையாறு ஆனந்த பவனுக்கு அது வாய் வலிக்குது, அடையாறு ஆனந்த பவன் சொன்னா அதுக்காக நம்ம சுருக்கமா அது என்னன்னு சொல்றாங்க, A to B, ரொம்ப சுருக்கமா சொல்றாங்க A to B அப்படின்னு.
அது மாதிரி இவங்க சின்னதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க சனாதனம் அப்படின்னு சொல்லி. இப்ப சனாதனத்தை கட்டமைக்கிறதுக்கு ஆர்.என். ரவியும், ஆர்.என். ரவினாக்கா தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் ஆர்.என். ரவியும் குருமூர்த்தியும் இணைந்து செயல்படுகிறார்கள் என்பது ஒரு சரியான செய்தி. இந்த நிலையில்தான் இந்த செய்திகளை நான் முழுமையா நீங்க இதுல படிங்க. நான் எல்லாத்தையுமே குறிப்புகள் எடுத்தேன், ஆனால் அவ்வளவும் பேச முடியாது. ஆனால் இந்திய அளவில் அவர் என்ன செஞ்சாருங்கிறது இதுல வந்துடுச்சு. இந்த நூல்ல தமிழ்நாட்டில் அவர் என்னவெல்லாம் பண்ணியிருக்கிறாரு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்கிறது வல்ல. இந்த அன்பார்ந்த நண்பர்களே, நான் ரொம்ப ஆழ்ந்த கவலையோட ஒரு செய்தியை சொல்லிக்கிறேன் உங்கள்கிட்ட. இது ஒரு அறிவார்ந்த அவை. குறைந்தபட்சம் நாமாவது இது கொஞ்சம் புரிஞ்சு வச்சுக்க வேண்டியிருக்கு. தமிழ்நாடு நாம பல நிகழ்வுகளை அப்படியே புறக்கணிச்சுட்டு போய்கிட்டே இருக்கும். ஆர்எஸ்எஸ் அப்படி செய்யல. 56 லட்சம் பேரை உறுப்பினர்களா சேர்த்திருக்கிறோம்னு சொல்றான். 56 லட்சம் பேர்ல பயிற்சி பெற்றவன் பயிற்சி பெறாதவன் எல்லாரையும் சேர்த்து எல்லா இடங்களையும் சேர்த்து. அது ஆர்எஸ்எஸ் என்ன ஊருக்கு 2 பேர் தானே கண்ணுக்கு தெரியுதுன்னு கூட ஒரு கருத்து தோழர்கள் சொன்னாங்க. பூசாரிகள் பேரவையிலிருந்து, கிராமப்புற பூசாரிகள் அமைப்பிலிருந்து, பல்வேறு உடற்பயிற்சி மையங்களிலிருந்து, வள்ளி கும்மி என்பதிலிருந்து, மாணவர் அமைப்பில் இருந்து எல்லா அமைப்புகளையும் இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் கைப்பற்றி இருக்கிறது. மிகப்பெரிய அமைப்பு. இன்னைக்கு நிலைமைக்கு மிகப்பெரிய அமைப்பு என்பது ஆர்எஸ்எஸ் தான். அது மட்டும் இல்லாம வடநாட்டிலேருந்து 1 கோடி பேருக்கு குறையாம தமிழ்நாட்டில் வந்திருக்காங்க. 1.5 கோடி பேர் திமுகவில் இருக்காங்க, 1.5 கோடி பேர் அதிமுகவில் இருக்கிறாங்க. வடநாட்டிலேருந்து வந்தவர்கள் 1 கோடி பேருக்கு மேல இருக்கிறாங்க. இவங்களுக்கு தெரிஞ்சவங்க மோடி, ராகுல் காந்தி. அந்த 2 பேர்ல மோடி தான் அவங்களுக்கு பிடிக்கும். 1 கோடி பேரை ஆதரவாளர்களாக கொண்டிருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் அமைப்பு தமிழ்நாட்டினுடைய 3வது பெரிய கட்சியாக இருக்கிறதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். அது உள்ள பதுங்கி இருக்குது, தன்னை இன்னமும் வெளிப்படுத்திக்கல. அவ்வளவு எளிதாக இல்லை. தமிழ் தேசியம் பேசக்கூடிய தோழர்கள் நீங்க நம்ம ரொம்ப கவலைப்பட வேண்டியிருக்கு. 2009 நண்பர்களே, நான் இந்த செய்தியோட நான் நிறைவு செய்கிறேன். 2009 ஈழத்துல மிகப்பெரிய பின்னடைவு. 1,40,000 பேர் கொல்லப்பட்டார்கள். அந்த மே 17, 18 ஆகிய தேதிகளில் முழுமையான இனப்படுகொலை. 3-4 நாட்களாச்சு சோத்துல கைய வைக்க. பதறி போனோம். பல பேர் கவலையில குப்பரப்படுத்த அழுதார்கள். எவ்வளவு பெரிய துன்பத்தை அனுபவிச்சோம். அப்ப அந்த கோபம் வந்தது. அப்ப எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா இந்த போரை இந்தியா தான் நடத்தியது. அது அவனே சொன்னான். இந்தியா நடத்திய நடத்த வேண்டிய போரைத்தான் நாங்கள் நடத்தினோம்னு சொல்லி இலங்கை சொன்னிச்சு. இந்தியா ஆயுதம் கொடுத்தது, ஆலோசனை வழங்கியது, ராடார் கொடுத்தது, தேவையான துப்பாக்கிகளை வழங்கியது, புலிகள் கப்பல்ல ஏத்தி அவர்களுக்கு தேவையான ஆயுதங்களும் உணவுப் பொருளும் நடுக்கடலில் நிப்பாட்டியிருந்த மிதக்கும் அந்த ஸ்டோர் ஹவுசஸ் கப்பல்களை எல்லாம் இந்தியா அடித்து நொறுக்கி மூழ்கடித்தது. ஒரு பிடி அரிசி கூட அங்கு போகாமல் பார்த்து கொண்டது. இவ்வளவு செஞ்ச இந்தியா என்பது தமிழர்களுடைய பகை சக்தி என்ற ஒரு முடிவுக்கு வந்திருந்த நிலையில ஆழ்ந்த கவலையோடு ஆர்எஸ்எஸ் காரர்கள், அறிவுஜீவிகள் என்பவர்கள் எல்லாம் கூடி பேசினார்கள். டெல்லியில் மட்டுமல்ல, சென்னையிலும் கூடி பேசினார்கள். அதன் பிறகு அவர்கள் நடவடிக்கையில் இறங்கினார்கள். பொங்கி எழக்கூடிய இந்த தமிழ் இன உணர்வு, தமிழ் தேசிய உணர்வு, விடுதலை உணர்வை இப்படியே விட்டால் அது அகண்ட பாரதத்துக்கு, இந்து ராஷ்டிரத்துக்கு ஆபத்தாக முடியும் என்பதால் இவர்கள் களமிறங்கி அப்படியே வளைத்து கொண்டு போய் அதை தேர்தல் கட்சியாக்கி வாக்குப்பெட்டிக்குள் சிறை வைக்கிற வேலையை ஆர்எஸ்எஸ் செய்தது.
RSS செய்தது, உளவுத்துறை உடன் இருந்தது. இதை சாதித்து கொடுத்த மனிதனுக்கு பெயர் குருமூர்த்தி. அதெல்லாம் இல்லை, நான் நம்ப மாட்டேன்னு சொல்லுவீங்கிறதுக்காக நான் கையில ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு வந்தேன். இது டி. பாலசுப்ரமணிய ஆதித்தன் அவருடைய blogspot.comல எழுதின கட்டுரை. இதை நான் அவசியம், இது அறிவார்ந்த அவை என்பதால் நான் பகிரத்தான் வேண்டும். இதை மட்டும் என் நிறைவு செய்தியாக சொல்லி நான் விடைபெறுகிறேன். இதுல 2011 நடந்தது. அவர் டி. பாலசுப்ரமணிய ஆதித்தன் ஆதித்தன் குடும்பத்தை சேர்ந்தவர். சிவந்தி ஆதித்தன் அவருக்கு அண்ணன் வேணும், உடன் பிறவாதவர் என்று கருதுகிறேன். இன்னொரு ஆதித்தன் உண்டு, பாலசுப்ரமணியா. 2011 தாமிரபரணி ஆற்றில் மணல் அள்ளக்கூடாது என்று கம்யூனிஸ்ட் நல்ல கண்ணு தடையாணை பெற்ற நேரம் அவருக்கு ஒரு பின்னணியில் தினத்தந்தியில் பேசி நாம் தமிழர் இயக்கத்தை இவர் மூலமாக நடத்துகிறார் என்றும் தெரியாது. அப்போது சீமான் வைத்திருந்தது நாம் தமிழர் இயக்கம், கட்சி அல்ல. நானும் எனது நண்பரும் வலசரவாக்கம் சீமான் வீட்டுக்கு திருநெல்வேலி நண்பர் மூலமாக நிகழ்ச்சிக்கு பேச காலை 11 மணிக்கு சென்றோம். என் பெயரை சொன்னவுடன் சீமான் வீட்டில் ஒரு இருந்தாங்க, வருவாருன்னாங்க. அது எனக்கு முக்கியம் இல்லை. அப்ப டீ கொண்டு வந்தார். அங்க என்ன, நாங்கள் இருவர் மட்டுமே ஹாலில் இருந்தோம். நான் உட்கார்ந்திருந்த சோபாவின் கீழே எதிரில் சுற்றிலும் புத்தம் புதிய 3 அடி வீச்சு அறிவால் கட்டுக்கட்டாக ஏராளமான துப்பாக்கிகள், ரிவால்வார்கள் இருந்தன. ஒரு சினிமாக்காரனாக இருந்தவருக்கு இது ஏன், எப்படி என எனக்குள் கேள்விகள். என் நண்பர் என்னை பார்க்க, நான் அவரை பார்க்க. அப்போது ஒருவர் டீ கொண்டு வந்தார். இவைகள் எல்லாம் எதற்கு என்று கேட்டேன். அவரிடம், நம்ம பசங்க ஏதாவது தேவைன்னா அவங்களுக்கு உடனே கிடைக்காது, அதான் மொத்தமாக வாங்கி வச்சிருக்கோம் என்றார். சிறிது நேரத்தில் சீமான் வந்தார். அவர்கிட்ட இந்த மாதிரி நடத்துறோம்னா நான் வர்றேன்னு சொன்னாரு. இவங்க போயிட்டாங்க. ஆனா இவருக்கு இரவு தூக்கம் இல்லைங்கிறாரு. அது யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், எதுக்கு இவங்களுக்குன்னு. நான் தினத்தந்திக்கு குருமூர்த்தி சோவுக்கு என்ன உறவு என்று சிலரிடம் விசாரித்த பிறகு மனம் ஆறுதல் அடையவில்லை. சிவந்தி ஆதித்தன் அவர்களிடம் பேசினேன். காலை அவர்கள் வீட்டுக்கு வர சொன்னார்கள். காலை 7:30க்கு சென்றேன். இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறேன் என்று சொல்லி சீமானுக்கும் தினத்தந்திக்கும் தொடர்பு உண்டா? ஏன் சீபா ஆதித்தனார் தொடங்கிய நாம் தமிழர் இயக்கத்தை அவருக்கு கொடுத்து இருக்கிறீர்கள்? அதற்கு காரணம் ஏதும் உண்டா என்று கேட்டேன். அவர் சொல்றார், சோ எனது நண்பர், குருமூர்த்தி தினத்தந்தி ஆடிட்டர், ஆலோசகர். இருவரும் ஒரு நாள் என்னை சந்திக்க வந்து, தமிழில் ஈடுபாடு உள்ள ஒரு பையன் சீமான் என்று நடிகராக இருக்கிறார். சினிமாவில் நடிப்பது அவருக்கு சரியாக வரவில்லை. அதனால் தமிழை வளர்க்க முயற்சி செய்கிறான். நாங்களும் உதவி செய்கிறோம். தங்களது அப்பா சீபா ஆதித்தனார் தொடங்கிய நாம் தமிழர் பெயரை எங்களுக்கு கொடுங்களேன் என்று கேட்டனர். சோவும் குருமூர்த்தியும் கேட்கிறாங்க. எனது அப்பாவின் நாம் தமிழர் இயக்கம் பெயரை உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள், அது எனக்கு ஆட்சேபனை இல்லை என்று சொல்லிவிட்டேன். உடனே சீமான் வெளியில் இருந்தவரை வர சொன்னார்கள். பார்த்தேன். என் காலில் விழுந்து ஆசி வாங்கினார். ஒரு சில நாடார் சமுதாய விழாவில் அவனை பார்த்துள்ளேன். அவரின் வளர்ச்சிக்கு பணம் செலவு செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். எல்லாம் செய்தேன் என்றார் அண்ணன் சிவந்தி ஆதித்தன். இந்த சீமானின் துப்பாக்கி வீச்சறிவால் என் மனதில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியது. உடனே என் உடன் வந்தவரிடம், திருநெல்வேலியில் சீமான் அப்பாயின்மெண்ட் வாங்கி தந்த நண்பரிடம், சீமானை நிகழ்ச்சிக்கு வர வேண்டாம் என்று சொல்லிவிடுங்கள் என்றேன். கட்டுரை போகுது. இவரு இன்னொரு கட்டுரையில 2018 இதுல என்ன சொல்றாரு, சீபா ஆதித்தனார் தொடங்கிய ஒரு இயக்கத்தை சீமான் என்னும் ஒரு சாதாரண சினிமாவில் நடிக்கும் நபருக்கு யாராவது தருவார்களா? அப்படி கொடுக்க வேண்டும் என்றால் அந்த சிபாரிசின் பின்னணி எவ்வளவு கனமாக இருக்க வேண்டும்? தினத்தந்தியின் ஆடிட்டர் குருமூர்த்தி கையெழுத்து போடு என்றால் போடுபவர் வேறாக இருந்தாலும், கையெழுத்து போடுபவர் வேறாக இருந்தாலும் நம்ம தலையில்லாமல் தமிழகத்தில் அணுகுட அசையாது.
தமிழில் நன்றாக தேர்ச்சி பெற்று அதை வளர்க்க தகுதியான ஒரு சிறந்த நபர் இருக்கிறார். அவருக்கு இந்த பெயரை எனக்காக நீங்கள் தர வேண்டும் என்று ஒப்புதல் வாங்கி இருக்கிறார். எஸ் குருமூர்த்தி. அப்படி போகுது. அதாவது நாம் தமிழர் பெயரை வாங்கி அவருக்கு கொடுக்கிறாங்க. இதே குருமூர்த்தி அவரை அழைச்சிக்கிட்டு போய் அரசியல் கட்சியா மாத்தி கொடுக்கிறார். தமிழ் தேசியம் நெறியவனெல்லாம் வாங்கடா, தமிழ் தேசியம்னா முதலமைச்சர் அவருக்கு தாண்டா, வா எல்லாம் ஓட்டு பண்ணி தோழர் தமிழரசன், புலவர் கலியபெருமாள் எல்லாரும் கருத்தியலாக வளர்த்தெடுத்த அந்த தமிழ் தேசியம் என்பது ஓட்டுப்பட்டிக்குள் அடக்கமானது. நாம் தமிழர் கட்சி என்ற பெயர்ல அதை செய்து முடித்தது யாருனாக்கா குருமூர்த்தி. இதுதான் நிகழ்ந்தது. ஏது மரியாதவர்கள் இளைஞர்கள் இருப்பான், விசிலடிப்பான், குதூகலிப்பான், கும்மாளம் போடுவான், கும்முழுவான். இந்த நீ பேசுறது தமிழ் தேசியம் அல்லன்னு சொல்லிட்டா கெட்ட வார்த்தையால திட்டுவாங்க. அந்த திட்ட வாங்க கூடாதுன்னு பல பேர் நவுந்துருவாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு கேட்கிறேன், தமிழ் தேசியம் என்பது வெல்ல வேண்டும் என்ற சிந்தனை யாருக்காவது இருக்குமானால், உலகத்துல எல்லா தேசிய இனங்களை போல நாங்களும் ஒரு தேசிய இனம், எங்களுக்கும் ஒரு தேசம் அமைய வேண்டும் என்று நீங்கள் கருதுவதாக இருந்தால், இந்த இளைஞர்கள் இருக்காங்களே இவங்களுக்கு முதல்ல புரிய வைக்கணும். ஏன் நீ பேசுறது தமிழ் தேசியம் இல்லப்பா என்பதை அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த செய்தியை நீங்க கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கோங்க. அதாவது இன்னைக்கு நிலைமைக்கு ரொம்ப மோசமாக தமிழ் தேசியம் கடந்த காலத்துல இந்திய தேசியத்தை, இந்திய அரசியல் சட்டத்தை மறுத்தது. இன்னைக்கு அப்படி இல்லை. ரொம்ப அழகா சொல்லுவாரு யார், நாம் தமிழர் கட்சி தலைவர். அதாவது அவர் பாரத நாடே பைந்தமிழ் நாடு, நாக்க அறுத்து எறினாரு பாரதிதாசன். இதை பாரத நாடு என்பான் அப்படின்னு அப்ப பாடுறாரு. நீங்க சொல்றாரு பாரத நாடே பைந்தமிழ் நாடு. தனிநாடு கேட்டாங்களே அவங்க எல்லாம் புலவர் கலியபெருமாள், தோழர் தமிழரசன் தான். தமிழ் இந்தியா பூரா பேசப்பட்டதுப்பா. அம்பேத்கரே சொல்றாரு, ராமாயண காலத்துல பேசப்படல, அதுக்கு முன்னாடி நாடு என்பது உருவாவதற்கு முன் மக்கள் பேசிய மொழியாக தமிழ் இருந்திருக்கு. அதை இன்னைக்கு நீங்க பொருத்தி பார்க்க முடியாது. அவங்களுக்கு இளைஞர்களுக்கு சொல்றாங்க தமிழ்நாடுன்னு ஒண்ணு அமையணும். நான் என்ன தேங்காய் சீ பொறுக்கி கடிக்கிறவன் நான் பார்த்தேன், மொத்த இந்தியாவே என்னதுங்கிறான் பையன். என்ன சொல்றாங்கிறதே அவர்களுக்கு புரியாது. இந்த நிலையில தான் நாம இன்னொரு அபாயகரமான தோழர் மதிவான வேற என்ன பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இன்னும் ஒரு நிமிடம் எடுத்துக்கலாமா? நானு ஒரு நிமிடம் நான் எடுத்துக்கிறேன். அதாவது இந்து ராஷ்டிரம், இதுக்கு ஒரே அதிபர் தான் இருக்கணும். அது எந்த வடிவம்னு எதிர்காலத்துல ஒரு ஆளுகிட்ட அதிகம், ஒரு ஆளுக்கு அதிகாரத்தை கொடுத்தா ஒரு இந்து தான் குடியரசுத் தலைவர் அதிபர், ஒரு இந்திக்காரர் தான் அதிபர், வேற யாரும் வர முடியாது. யார் யார் எவ்வளவு பாப்புலேஷன் இருக்குங்கிற கணக்கெல்லாம் நான் இப்ப சொல்லல. இதை கையில வச்சுக்கிட்டு 1960 இருந்து வலியுறுத்துறாங்க, இந்தியாவுக்கு அதிபர் முறை வரணும், குடியரசுத் தலைவர் வரணும், பாராளுமன்ற ஜனநாயகம், பார்லிமெண்டரி டெமோக்ரசி, வெஸ்ட்மினிஸ்டர் மாடலாம். எது இங்கிலாந்து மாடல், அந்நிய மாடல் நமக்கு கூடாது, நமக்கு குடியரசு அதிபர் முறை தான் வேணும் அப்படிங்கிறது அமித்ஷா சொல்றாரு. நாடாளுமறை தோற்றுவிட்டதாக கருதுகிறேன் 2022. நரேந்திர மோடி சொல்றாரு இது இங்கிலாந்து முறை கூடாது, பிசினஸ் ஸ்டாண்டர்ட் இல்ல. வாஜ்பாயி இந்த கருத்தை வைத்தார். அதுக்காக தான் எம்என் வெங்கடாசலையா கமிஷன் நீதிபதி ஒரு கமிஷன் போட்டாரு. அன்னைக்கு நாராயணன் எல்லாரும் எதிர்த்த விமர்சிச்ச உடனே நிறுத்திக்கிட்டாங்க என்று அவர் சொல்றாரு. 1998 இத வாஜ்பாயி பேசியிருக்கிறார்.
ஆர்எஸ்எஸ் அந்த கருத்தியலாளர் தீன் தயாள் உபாத்யாயா 1965 அவர் சொல்றாரு, வேற அரசியல் சட்டம் வகுத்தளிக்க வேண்டும், தர்மராஜ்யா இலக்காக இருக்க வேண்டும், இந்த பாராளுமன்ற முறையானது நீக்கப்பட வேண்டும். தீன் தயாள் உபாத்யாயா பேசுறாரு. அவங்களுடைய இன்னொரு கருத்தாளர் KN கோவிந்தாச்சாரியா சொல்றாரு, we will rewrite the constitution to reflect பாரதியதா அப்படின்னு சொல்றாரு. இவங்க பூராதில் என்ன சொல்றாங்கன்னா, இந்து ராஷ்டிரம் அமையணும், அதிபர் முறை வரணும், கண்டவெல்லாம் வந்து உட்கார்ந்துக்கிட்டு அவங்க யோசனையெல்லாம் கேட்டு எல்லாம் நடக்க முடியாதுங்கிறது இவங்க பார்வை. நண்பர்களே, இந்த 3 வரியோடு என் உரையை நான் பிடிக்கிறேன். கடந்த தேர்தல் அறிக்கை வெளியிட்டாங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய அறிக்கையிலிருந்து நான் படித்து காட்டுகிறேன். வேற யாரும் இல்ல, RSS முதாதையர்கள், RSS கருத்தாளர்களுடைய கருத்து சுருக்கமாக, இந்திய ஒன்றியம் என்பது ஒரு குடியரசு நாடு. ஆனால் இந்நாட்டின் முதல் குடிமகனை, குடியரசு தலைவரை குடிமக்களால் நேரடியாக தேர்வு செய்ய முடியாத நம் அமைப்பு முறை குடியரசு கோட்பாட்டிற்கு நேர் எதிரானதாகும். ஆளுக்கு ஒரு ஓட்டு போட்டா இந்திக்காரன் இந்துதான் வர முடியும். அததான் அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நாமும் நேரடியா தேர்ந்தெடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு, தலைவர் மக்களால் நேரடியாக தேர்தலின் வழியே தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பது நாம் தமிழர் கட்சியின் கொள்கை முடிவாகும். RSS இலக்கை கொள்கை முடிவாக தமிழ்நாட்டிலேயே அவங்க மட்டும்தான் அறிவிச்சிருக்கிறாங்க. பையனெல்லாம் பாப்பாங்கெல்லாம் அவங்களுக்கு புரியாதுல்ல. உள்ளூர் பிரசிடென்ட போய் தேர்ந்தெடுத்துக்கிட்டு இருக்கீங்க, நீயே ஓட்டு போட்டு இந்திய குடியரசு தலைவர் தேர்ந்தெடுத்தா எப்படி இருக்கும்? ஆஹா, எம்மா பெரிய மதிப்பு மரியாதை கிரீடம்னு அவன் நினைச்சிட்டு போன்னு குதிரைக்கிறான். நேரடியா நீ ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பதாக இருந்தால் இந்திக்காரன், ஒரு இந்து பார்ப்பனன், அவன் தான் வர முடியும் குடியரசுத் தலைவரா. ஒட்டச்சி உள்ள புகுந்துட்டாங்கல்ல, உடல்ல தெம்பும் உணர்ச்சியும் உள்ள இளைஞர்கள் தமிழ் தேசியம் நிமிர்ந்து நிற்கிறாங்கல்ல, அவங்க பூரா இன்னைக்கு RSS திட்டத்திற்கு ஏற்ப செயல்படுபவர்களாக இன்னைக்கு கொண்டு போகப்படுகிறார்கள். அதை செஞ்சதும் குருமூர்த்தி தான். இந்த புத்தகம் இதுவரை செய்தது. இன்னொரு 10 வருஷம் கழிச்சு ஒரு புத்தகம் வரும். இப்ப நான் சொன்னதெல்லாம் உள்ளடக்கி இதையெல்லாம் செய்தார் என்று வரும். அந்த நிலைக்கு விட்டுவிடக் கூடாது என்பதை உங்களுக்கெல்லாம் நினைவூட்டுறேன். கொஞ்சம் விழிப்பாக இருந்தால் இந்து ராஷ்டிர கனவை தகர்க்கலாம். ரொம்ப நன்றி. தொடர்ந்து